மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னன்னா ஐடிபிஐ பேங்க்ல இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க், நோட்டிபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி போஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜரும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அக்ரி அசிஸ்ட் ஆபீசரும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 600 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் 500 வேகன்சியும், அதுக்கப்புறம் அக்ரி அசிஸ்ட் ஆபீசர் 100 வேகன்சியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரியில 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஸ்டேட் வைஸா உங்களுக்கு இங்க தனியா பிரிச்சிருக்காங்க. ஸ்டேட் வைஸா பிளஸ் கேட்டகரி வைஸா உங்களுக்கு இங்க கொடுத்துருக்காங்க. இது நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு இம்பார்ட்டன்ட் டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21 நவம்பர் 2024 இருந்து 30 நவம்பர் 2024 இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிடணும். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் ஆன்லைன் டெஸ்ட் நடத்துவாங்க. ஆன்லைன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2024 இல்லைன்னா ஜனவரி 2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா, அதாவது இதற்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 20 வயசுல இருந்து 25 வயசு வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நீங்க அதாவது பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அக்ரி அசிஸ்ட் மேனேஜருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் பிஎஸ்சியில பிடெக் பிஇல நீங்க அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அதுக்கப்புறம் ஃபிஷரி சயின்ஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நீங்க டிகிரியில 60% எடுத்திருக்கணும் ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்க. இதுவே இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்னா 55ல இருந்து 55% எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க 55% எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் கேட்பாங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலைஸ், இன்டர்விஷன், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ஜெனரல் எக்கனாமிக், பேங்கிங் அண்ட் அவேர்னஸ், கம்ப்யூட்டர், ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 200 மார்க்ஸ் அதாவது கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின்ஸ்க்கும் 200 மேக்ஸிமம் மார்க்கும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. டைமிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைமிங் இருக்கும். அடுத்து ஏஓ அதாவது அக்ரி அசிஸ்ட் ஆபீசருக்கு பாத்தீங்கன்னா பர்சனல் நாலேஜ்ல 60 மார்க்கு கேட்பாங்க. உங்களுக்கு 60 மார்க்குக்கு 45 நிமிஷத்துல நீங்க எக்ஸாம் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு குவாலிஃபை மார்க்குக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. உங்க மினிமம் மார்க்கும் உங்களுக்கு இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெனால்டி ஃபார் ராங் ஆன்சருக்கும் இருக்கு. அதாவது நீங்க தப்பா எதனா கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா 0.25 என்ற விதத்துல உங்களுக்கு மைனஸ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ நடத்துவாங்க. பர்சனல் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேன் இண்டியால எங்க வேணா நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் நடத்துவாங்க. மெடிக்கல்ல நீங்க பாஸ் பண்ணாதான் இந்த வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலை வாய்ப்புக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் 5 வருஷமும், ஓபிசி கேண்டிடேட்ஸ் நான் கிரீமி லேயர் இருந்தீங்கன்னா 3 வருஷமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் 10 வருஷமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா, எக்ஸர்வீஸ் மேன் விடோ உமன்ஸா இருந்தீங்கன்னா 5 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் முன்னே சொன்ன மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு நீங்க பேச்சுலர் டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தாலே போதுமானதுதான். ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஜாம்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஓ அதாவது அக்ரி அசிஸ்ட் ஆபீசருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷம் டிகிரி நீங்க பிஎஸ்சி பிடெக் பிஇல அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்க ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21 நவம்பர் 2024 இருந்து 30 நவம்பர் 2024 அப்ளை பண்ணணும். ஸோ 10 நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்கு. அதாவது 9 நாள் தான் நம்மளுக்கு டைம் இருக்கு. ஸோ சீக்கிரமா அப்ளை பண்ணணும். இதுக்கு வெப்சைட் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க பாத்தீங்கன்னா ஸ்கேன்டு போட்டோகிராஃப், உங்களோட போட்டோகிராஃப், தம் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்னா இங்க இருக்கிற இந்த வேர்ட்ஸை நீங்க கையில உங்க கைப்பட ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்து உங்களோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். வெப்சைட் லிங்க் பாத்தீங்கன்னா ஐடிபி பேங்க் கெரியர்ஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் கரியர் பேஜ்ல போயிட்டு நீங்க அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ற பேஜ் ஓபன் ஆகும். அதுல நீங்க எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த வேலை வாய்ப்புக்கு ஆன்லைன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 250 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுவே ஆல் ஜெனரல் கேண்டிடேட்ஸ் இருக்கிறீங்கன்னா 1050 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் பேங்க் டிரான்சாக்ஷன் சார்ஜஸும் இதுல வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தான். ஸோ 600 வேகன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் நீங்க அதாவது நம்ம தமிழ் ப்ரிஃபர் லாங்குவேஜே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.